ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தனை மீட் பண்ணியிருந்தேன். வயசு 26, ஒரு டீசென்ட்டான கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், டீசென்ட்டான சேலரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான், மேரிடு, இன்னும் கொஞ்ச நாள்ல கிட்ஸ் பிளான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பாயிண்ட்ல மாசத்துக்கே 8000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணிட்டு வரேன்னு சொன்னா, அதே பாயிண்ட்ல அவனை சுத்தி இருக்கக்கூடிய அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எதுவுமே இன்வெஸ்ட் பண்றது இல்லைன்னு சொன்னான். அவன் ரீசெண்டா ஃபினான்ஸ் கண்டென்ட்லாம் படிக்க ஆரம்பிச்சோ இல்ல வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சோ கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கான். சுத்தி இருக்க சர்க்கிளை பார்க்கும்போது அவன் ஸ்டார்ட் பண்ணது ஒரு நல்ல பாயிண்டா இருக்குன்னு அவனுக்கே ஃபீல் ஆகுதுன்னு அவன் சொல்லியிருந்தான். ஸோ பேசிக்கா ரைட்டான ட்ராக்ல போயிட்டு இருக்குமா, பண்ணக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போதுமானதானன்றதா அவனோட கேள்வி. எக்ஸாக்ட்டா இந்த வீடியோல ஒவ்வொரு நபரும் எவ்வளவு எஸ்ஐபி பண்ணணும், அதுவும் அவங்களோட எக்ஸ்பென்ஸை பொறுத்தும் இல்ல எவ்வளவு வருஷத்துல பினான்சியலி ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கிறாங்கன்ற பொறுத்து மாசம் மாசம் என்ன அமௌண்ட் எஸ்ஐபி பண்ணணும், ஒருவேளை நீங்க பண்ணக்கூடிய அமௌண்ட் அதிகமானதா இல்ல கம்மியானதா, கம்மியா பண்றீங்கன்னா அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணணும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆக்சுவலா டேட்டாவோட டீடைல்டா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். ரீசெண்டா இந்த சேனல்ல 2 போல் கண்டக்ட் பண்ணிருந்தேன். ரெண்டுத்தோட ரிசல்ட்டும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது ஒரு மீம் வரும்ல, அதாவது இந்த ரெண்டுத்தும் பண்ணது ஒரே ஆளான்ற மாதிரி ஒரு மீம் வரும். அந்த மீம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னே சொல்லலாம். முத போல மாசம் ஆவரேஜா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்கன்றதான் கேள்வி. இதுல பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் 10,000க்கும் குறைவா மாசம் இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இன்னொரு போல எதுக்காக எஸ்ஐபி பண்றீங்கன்ற கேள்விக்கு அதிலும் பெரும்பாலான மக்கள், அதாவது 50%க்கும் மேலான மக்கள் சீக்கிரமா பினான்சியலி ஃப்ரீ ஆகணும், அதனால தான் எஸ்ஐபி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுத்தோட டேட்டாவும் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரம்பத்துல பார்த்த அந்த பையனோட எக்ஸாம்பிளுக்கு அப்படியே பொருந்தக்கூடிய டேட்டான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவன் மாசத்துக்கு 8000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணிட்டு வரான். அவனோட கோலும் ஓரளவுக்கு சீக்கிரமா பினான்சியலி ஃப்ரீ ஆகணும்ன்றது தான். ஏன் இந்த 2 போல் ரிசல்ட்டும் ரொம்ப ஷாக்கிங்ன்றதை ஆக்சுவலா டைம் வேஸ்ட் பண்ணாம டேட்டாவோடய பார்த்துரும். இப்போ அந்த பையனோட சிச்சுவேஷனே எடுத்தீங்கன்னா அவனுக்கு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் செலவு ஆகுன்றதை ஆன்டிசிபேட் பண்றான். அதாவது 2 குழந்தைங்க இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணா குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாய் ஆகும். அதுலயே மோஸ்டா ஓரளவு டீசென்ட்டான வாழ்க்கையை வாழ முடியும்ன்றதான் அவனோட எதிர்பார்ப்பா இருக்கு. 30,000 ரூபாய் மாச செலவுன்றது இந்த பாயிண்ட்ல இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸ் தான். இதுவும் வருஷம் ஏறிக்கிட்டே போகும். ஆனால் இப்பவே இந்த பையன் பினான்சியலி இண்டிபெண்டன்ட் ஆகணும்னா இந்த 30,000 ரூபாய் வருஷத்துக்கு என்ன செலவாகும் கண்டுபிடிப்போம். அந்த ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் 33ஆல மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய நம்பர் இன்னைக்கே அந்த பையன் கிட்ட இருந்ததுன்னா அவன் கம்ப்ளீட்டா பினான்சியலி ஃப்ரீ அர்த்தம். பினான்சியலி ஃப்ரீனா என்ன, இந்த தொகை மட்டும் இருந்தா போதும், மாசம் அதுல இருந்து வித்ட்ரா பண்ணி ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் உயரும்ன்றதை அஸ்யூம் பண்ணி இதுல இருந்து மொத்தமா வித்ட்ரா பண்ணிட்டு வந்தாலும் லைஃப் லாங் இதுவே அவனை பார்த்துக்கொண்டது தான் இந்த தொகை. ஸோ எனி பாயிண்ட் இன் டைம் நீங்க பினான்சியலி ஃப்ரீயா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ உங்களுக்கு வருஷத்துக்கு என்ன செலவாகுன்றதை கால்குலேட் பண்ணுங்க. அதை விட 33 மடங்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸா மட்டும் நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல நீங்க பினான்சியலி ஃப்ரீன்னு அர்த்தம். ஆனா இந்த பாயிண்ட்ல அவங்க கிட்ட இந்த அளவுக்கு பெரிய தொகை இல்லைன்றதுனால இது சேர்க்கறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஸோ இப்போ 8000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணிட்டு வரான். இதை தொடர்ந்து 30-35 வருஷம் பண்ணாலும், அதுவும் 8000 ரூபாய் மட்டும் பண்ணாம வருஷம் 10% அதை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டெப் அப் பண்ணியே பண்ணாலும் 60வது வயசுல தான் அவன் நினைக்கக்கூடிய பினான்சியல் ஃப்ரீடம் நம்பரையே அட்டைன் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான காரணம் தான். இன்னைக்கே அவங்க கிட்ட 1,18,00,000 இருந்தா அவன் பினான்சியலி ஃப்ரீ. ஆனால் இப்போ அது இல்லைன்றதுனால அடுத்த வருஷம் அவனோட எக்ஸ்பென்சஸும் உயரும். இந்த மாதிரி அவனோட எக்ஸ்பென்சஸ் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமா உயர்ந்துகிட்டே வந்ததுன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவனோட எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அவன் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ல சேர்த்த மொத்த ரிட்டர்ன்ஸும் அவனோட பினான்சியல் ஃப்ரீடமும் மீட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு மேல ஆயிரும். அதாவது 8000 ரூபாய் தான் மாசம் எஸ்ஐபி பண்ண முடியும்னா நினைக்கிற மாதிரி எர்லியாலாம் பினான்சியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ண முடியாது. 60 வயசானா ஆக்சுவலா எப்போ ரிட்டையர் ஆகுமோ அப்பதான் நமக்கு தேவையான ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணிருக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலா இந்த 8000 ரூபாய் விட அதிகமா எஸ்ஐபி பண்றதுக்கு பொட்டன்ஷியல் இருந்து அதை பண்ணாம கம்மியா பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம நினைக்கக்கூடிய கோல் அச்சீவ் பண்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் மாதிரி ஆயிடும். அதனால ஆப்டிமலா ஒவ்வொரு நபருக்கும் அவரோட எக்ஸ்பென்ஸை பொறுத்து இந்த அளவுக்காவது எஸ்ஐபி பண்ணணும்னு ஒரு நபர் இருக்கும். அது என்ன நம்பர்ன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிக்கும் கிளியரா புரிஞ்சுக்கும். இப்போ இதே சிச்சுவேஷன், இதே அசம்ஷன் எல்லாத்தையும் அப்படியே வச்சுப்போம். அதாவது மாசம் அந்த ஃபேமிலிக்கு 30,000 ரூபாய் செலவாகுது. வருஷம் 7% இன்ஃப்ளேஷன், ரிட்டர்ன் ரேட் 12%, வருஷம் ஸ்டெப் அப் 10% அஸ்யூம் பண்ணிட்டு, ஆனால் அந்த பையனால இன்னைக்கே 40,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ண முடியும்னு அஸ்யூம் பண்ணணும்னா கிட்டத்தட்ட அவனுக்கு 40-41 வயசு ஆகும்போது அவனால அந்த பினான்சியல் ஃப்ரீடம் நம்பரை அச்சீவ் பண்ணிருக்க முடியும். ஸோ பேசிக்கா இதுக்கு 2 விஷயம் தேவைப்படும். ஒன்னு, இன்னைக்கு உங்களோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு, இந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு வருஷம் கழிச்சு நீங்க பினான்சியலி ஃப்ரீ ஆகணும்னு கோல் வச்சிருக்கீங்க. அதாவது இந்த சைடு ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்காது. மாசம் உங்களுக்கு 20,000 எக்ஸ்பென்ஸ் ஆகுதா, 30,000 எக்ஸ்பென்ஸ் ஆகுதா, 40, 50, 75, 1 லட்சமான்னு சொல்லிட்டு எதுவா வேணாலும் இருக்கலாம். அதை சூஸ் பண்ணி அதே மாதிரி நீங்க 15 வருஷத்திலேயே பினான்சியலி ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல 20 வருஷத்துல ஆனா போதுமா, 25, 30, 35 உங்களோட டார்கெட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் 40,000 ரூபாய் வருது. 20 வருஷத்துல நீங்க பினான்சியலி ஃப்ரீ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மாசம் 31,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ற மாதிரி இருக்கும். இதை விட நீங்க குறைவா பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களோட கோலும் தள்ளி போயிட்டே வரும்ன்றது புரிஞ்சுக்கணும். அதாவது உதாரணத்துக்கு 14,000 ரூபாய் நீங்க எஸ்ஐபி பண்ணிட்டு வரீங்கன்னா நீங்க பினான்சியலி ஃப்ரீ ஆகிறதுக்கு 30 வருஷம் ஆயிடும்ன்றதான் இந்த டேட்டா கிளியரா சொல்லுது. மேபி உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன எஸ்ஐபி வேணும்ன்றத இந்த ஸ்கிரீனை வச்சு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் இதை விட அதிகமான மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் இதே ஸ்கிரீனை அப்படியே ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்க ஃபேமிலிக்கு மாசத்துக்கு 2 லட்ச ரூபாய் செலவாகும்னா இந்த 1 லட்ச ரூபாய் எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இந்த எக்ஸாம்பிள்
அப்படியே 2 மல்டிப்ளை பண்ணிக்கும். ஸோ 1 லட்ச ரூபா செலவு இருக்க ஃபேமிலி 20 வருஷத்துல ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னா மாசம் 78,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ற மாதிரி இருக்கும். இதே 2 லட்ச ரூபா ஃபேமிலினா இதை விட 2 மடங்கு அதிகமா எஸ்ஐபி பண்ணணும்னு அர்த்தம். இந்த ஒரு டேபிளை யூஸ் பண்ணி நீங்க பண்ணக்கூடிய எஸ்ஐபி போதுமானதா இல்லையான்றதை கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் நீங்க குறைவா பண்றீங்கன்னா அது எப்படி அதிகரிக்கணும், எவ்வளவு அதிகரிக்கணும்ன்றதை என்னோட ஆக்சுவல் டேட்டா எக்ஸாம்பிளோட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷேர் பண்றேன். இந்த டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும், ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுக்கும், ஒவ்வொரு டார்கெட் டேட்டுக்கும் தனித்தனியா கால்குலேட் பண்ற மாதிரி இருந்து அதுக்கு நான் பண்ண அசம்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 12% ரிட்டர்ன் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க போட போறீங்கன்றதும், அதே மாதிரி வருஷா வருஷம் உங்களோட எஸ்ஐபியை 10% ஸ்டெப் அப் பண்ணுவீங்கன்றதும், அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வருஷா வருஷம் 7% இன்ஃப்ளேஷன்ல வளரும்ன்ற அசம்ஷன்ஸ் போட்டிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய அசம்ஷன்ஸ் எல்லாமே ஹிஸ்டாரிக்கலி டிஃபென்சிபிள் டேட்டான்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் போட்டிருக்கோம்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸை ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 12% என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் தான். அதை மேட்ச் பண்றதுக்கு தான் 7% இன்ஃப்ளேஷன் அசியூம் பண்ணிருக்கும். அதாவது லாங் டேர்ம்ல இன்ஃப்ளேஷன் குறைஞ்சாலும் 7 அசியூம் பண்ணிக்கிறது நமக்கு கன்சர்வேட்டிவான எஸ்டிமேட் போடுறதுக்கு உதவியா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த டேபிள இன்னும் க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய எஸ்ஐபி அமௌண்ட்டை எவ்வளவு கம்மி பண்ணிக்கிட்டே வருமோ, அதாவது அதை அப்படியே பாதியாக்கணும்னா நம்மளோட கோலோ இல்லை நம்ம ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகுதோ 10 வருஷம் தள்ளி போயிடும். ஸோ பேசிக்கா மாசம் நம்ம எவ்வளவு அதிகமா இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அதிகமான டைமை நம்மளால வாங்கிக்க முடியும்ன்றதான் இந்த டேட்டா கிளியரா காட்டுது. இன்ஃபேக்ட் இந்த டேட்டாவை ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு இயருக்கும் ப்ரிப்பேர் பண்றது சிக்னிஃபிகண்டான எஃபர்ட் போடாம இருந்தது. இந்த எஃபர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டேட்டா ட்ரிவனா இன்னும் நிறைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸோட ஒரு முக்கியமான பிரச்சனை ஆக்சுவலா அவங்களுக்கு மாசம் அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பொட்டன்ஷியலே இருந்தாலும் அவங்களோட எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணாம ரொம்ப சின்ன அமௌண்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்துட்டு வருது. அவங்களுக்கு அதிகமா காசு பண்ணுன்றது இந்த டேபிள் கிளியரா காட்டியிருக்கும். இப்போ பார்த்த அந்த பையனோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. அந்த பையனுக்கு மாசத்துக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் வரும். ஆவரேஜா இந்த பாயிண்ட்ல 30,000 ரூபாய் செலவாகுன்றதா அவனோட எக்ஸ்பெக்டேஷன். அப்படி பார்த்தாலும் கேப்பா மட்டுமே 30,000க்கு மேல நிக்குது. ஆனால் 8,000 ரூபாய் மட்டும் தான் எஸ்ஐபி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கு காரணம் ஒண்ணு, அதுக்கு மேல பண்ணணும்ன்றத பத்தி பெருசா யோசிச்சு பார்த்தது இல்ல. இன்னொன்னு, அதுக்கு மேல பண்ணா ரிஸ்க் அதிகமாயிடுமோன்ற பயம்னே சொல்லலாம். இப்போ அவனோட கோல் படி ஒரு 20 வருஷத்துல பினான்சியலி ஃப்ரீ ஆகணும்னு யோசிக்கிறான்னா அவன் சிச்சுவேஷனுக்கு கிட்டத்தட்ட 26,000 ரூபாய் மாசம் எஸ்ஐபியா பண்ணிட்டு வரும். இப்போ அவன் பிராக்டிகலா அதை பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்தாலும் பண்ணாம இருக்கிறது அவனே ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. இன்ஃபேக்ட் அவன் நல்ல பஃபரோட இன்னும் சீக்கிரமா பினான்சியலி ஃப்ரீ ஆகணும்னா 40,000 ரூபாய் வரைக்கும் எஸ்ஐபி பண்ண டார்கெட் பண்ணணும். ஆனா அவனோட ரியாக்ஷன் என்னன்னா, என்னால 40,000 ரூபாய் பண்றது இம்பாசிபிள், எக்ஸ்பென்சஸ் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ண முடியாதுன்றதான். இப்போ என்னோட உதாரணமே எடுத்துப்போம். கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் எஸ்ஐபி ஆரம்பிச்சிருப்பேன். ஒரு 2-3 ஃபண்ட்ல ஆரம்பிச்சிருப்பேன். ஒரு பர்டிகுலர் ஃபண்ட்ல 1,500 ரூபான்ற அமௌண்ட்ல இருந்தா முதல் எஸ்ஐபி ஆரம்பிச்சேன். அந்த ஃபண்டை இன்னும் தொடர்ந்து இன்வெஸ்டும் பண்ணிட்டு வரேன். முதல் எஸ்ஐபி ஒரு வீக்லி எஸ்ஐபி, ஆவரேஜா மாசத்துக்கு கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட 7,000 ரூபான்ற எஸ்ஐபி அமௌண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இந்த டேட்டா ஏன் ரொம்ப முக்கியம்னு கவனிச்சீங்கன்னா, இந்த 7,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட ப்ராஃபிட் மட்டுமே அதை விட சிக்னிஃபிகண்டா அதிகமா வந்திருக்குன்னே சொல்லலாம். அதாவது கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இன்வெஸ்ட் பண்ண கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் மொத்தமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து டோட்டல் வேல்யூ, அதாவது அந்த மாசத்துக்கான கான்ட்ரிபியூஷன் மட்டுமே 21,000 ரூபாய் வளர்ந்திருக்கு. அதாவது லாபம் மட்டுமே நான் போட்ட பணத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா வந்திருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பாயிண்ட்ல இந்த ஃபண்ட்ல 7,000 ரூபாய் போடுறதுக்கு பதிலா என்னால அந்த மாசமே ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் போடுறதுக்கு பொட்டன்ஷியல் இருந்து அதை மொத்தமா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த மொத்த தொகையும் 3 மடங்கா வளர்ந்திருக்கும். டைம் பீரியடும் ரொம்ப நாள்லாம் கிடையாது. வெறும் 8 வருஷத்துல ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டே அந்த இனிஷியல் கான்ட்ரிபியூஷனை 3 மடங்கா மாத்திருக்கு. இப்போ டேட்டா பார்த்தோம்னா இந்த ஃபண்ட்ல இன்னுமே எஸ்ஐபி தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேல இந்த ஃபண்ட்ல மட்டுமே எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி 8-9 வருஷம் கழிச்சு இதே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு எதிர்பார்த்தோம்னா இப்போ நான் பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸும் 3 மடங்காவோ இல்ல 2 மடங்காவோ மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை பொறுத்து அதுவுமே வளர்ந்துருக்கும். ஆனா இருக்கிறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா, இன்னைய பாயிண்ட்ல இதோட மொத்த கரண்ட் வேல்யூமே இன்னைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவா கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இங்க இருந்து இந்த வேல்யூ 2 மடங்கோ இல்ல 3 மடங்கோ ஆவறதோட சேர்த்து நான் புதுசா பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸும் வளர்ந்துட்டு வரும். அதனாலதான் early பீரியட்ல நம்ம எஸ்ஐபி அமௌண்ட்டை எவ்வளவு மேக்ஸிமமா வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ரிட்டர்ன்ஸை தான் நம்மளால பார்க்க முடியும். ஒருவேளை earlier நம்மளால அதிகமா எஸ்ஐபி பண்ண முடியலனாலும் நம்மளோட இன்கம் உயர அதை எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ, அதாவது 30,000 ரூபாய் செலவாகுது, 30,000 ரூபாய் மீதி நிக்குது, அந்த 30,000 ரூபாயும் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும்ன்ற சிச்சுவேஷன்ல இருந்தோம்னா அது மொத்தத்தையும் இன்வெஸ்ட் பண்றதா ஆக்சுவலா நம்மளோட கோல்ஸை சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம பண்ணக்கூடிய எஸ்ஐபி குறைவா இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதை அதிகரிக்க பேசிக்கா நம்மளோட இன்கம் உயர்த்துறதா நம்மளோட முத குறிக்கோளாவே இருக்கணும். எவ்வளவு நம்ம இன்கம் அதிகமா உயர்த்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் உயர்த்த முடியும். அதை ஒரு 8 வருஷமோ இல்ல 10 வருஷமோ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம நினைக்கிறத விட அதிகமான தொகையை குறைஞ்ச டைம்லயே சேர்த்துக்க முடியும். நம்மளோட கோல்ஸும் ஈஸியா ரீச் பண்ணிருக்க முடியும். இன்ஃபேக்ட் கோல்ஸ் சொல்லும் போது இந்த வீடியோல எர்லியா பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்க்கான கோலை மட்டும் தான் பார்த்திருக்கோம். உங்களுக்கு வேற எந்த கோலா வேணாலும் இருக்கலாம். ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
இன்னைக்கே அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா என்ன அமௌண்ட்ன்றதை என்டர் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கே வாங்க போறீங்கன்னா ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க. அது 10 வருஷம் கழிச்சு வாங்கணும்னா அதே ப்ராப்பர்ட்டியோட விலை 1,55,00,000 மேல இருக்கும். ஸோ இப்போ இதை சேர்க்கணும்னா எந்த அளவுக்கு எஸ்ஐபி பண்ணணுன்றதையும் இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு கிட்டத்தட்ட 50,000க்கும் மேல எஸ்ஐபி பண்ணாதான் அந்த வீடை வாங்குற கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு என்ன எஸ்ஐபி அமௌண்ட் வேணும்ன்றதை கிளியரா கால்குலேட் பண்ணிட்டு அதை இன்க்ரீஸ் பண்றது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்களோட இன்கம் ஆல்ரெடி அதிகமா தான் இருக்கு, ஆனா நீங்க இப்ப எஸ்ஐபியை கம்மியா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா உடனே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ப்ராபபிலி உங்களோட broker app Growவோ இல்ல ஜீரோதாவோ எதுல நீங்க எஸ்ஐபி பண்ணிட்டு வரீங்களோ அதுல இந்த பாயிண்ட்ல எவ்வளவு எஸ்ஐபி இருக்குன்றதை நோட் பண்ணி இப்பவே அதை குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய்ன்ற அளவுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணுங்க. 1000 ரூபாய்ன்றது கொஞ்சம் அதிகமா ஃபீல் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 500 ரூபாவது உங்களோட கரண்ட் எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா பெரும்பாலான மக்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்றதை கம்ப்ளீட்டா மறந்துடுவாங்க. ஆரம்ப காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா எஸ்ஐபி பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும்ன்றதை என்னோட டேட்டா வச்சும் கிளியரா பார்த்துருப்போம். இல்ல உங்களோட கரண்ட் இன்கம் அதுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டிய 3 விஷயங்கள். முதல் விஷயம், LinkedIn ஓபன் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை இப்பவே அப்டேட் பண்ணுங்க. உங்களோட ரெஸ்யூமையும் ரிஃப்ரெஷ் பண்ணிருங்க. அதே பிளாட்ஃபார்ம்ல ஓபன் ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதையும் டர்ன் ஆன் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறமா கூகுள்ல போயிட்டு உங்க துறைக்கு சார்ந்த மாதிரி பெய்டு கோர்ஸ்ல எது ப்ராப்பரா உங்களுக்கு ஸ்கில் கொடுக்கும்ன்றதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உடனே என்ரோல் பண்ணிருங்க. அது என்ரோல் பண்ணி அடுத்த 45 நாள்லயோ 60 நாள்லயோ அந்த கோர்ஸை முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு ப்ராப்பரா ப்ரிப்பேர் ஆயிட்டு ப்ராபபிலி லிங்க்டின்லயே உங்க ரோல்ல இருந்து ஒரு லெவல் அதிகமா இருக்கக்கூடிய சீனியர் பீப்புளுக்கு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இந்த மெசேஜை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியும் போட்டுடலாம். அதாவது ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யுவர் ஒர்க், என் கரியர் சம்பந்தப்பட்ட அட்வைஸ் தேவைப்படுது, இந்த வாரமோ இல்ல அடுத்த வாரமோ உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீயா இருந்ததுன்னா கால் ஸ்கெடியூல் பண்ணி உங்களோட கைடன்ஸ் கொடுக்க முடியுமான்ற ரெக்வஸ்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சீனியர்ஸோ இல்ல உங்க நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய சீனியர்ஸ்க்கோ இந்த ரெக்வஸ்ட் அனுப்பிடுங்க. 10 பேருக்கு அனுப்புனா 3 பேராவது பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணிப்பாங்க. அங்கிருந்து கிடைக்கக்கூடிய இன்சைட்ஸ் நம்மளோட வருமானத்தை உயர்த்ததுக்கும் நம்மளோட கரியரை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் கண்டிப்பா உதவியா இருக்கும். ஆனால் அதுக்கான முதல் ஸ்டெப் நம்ம தான் எடுத்தாகணும். ஸோ பேசிக்கா ரெண்டே டைரக்ஷன் தான். ஒன்னு, இப்பவே உங்களால எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா அதை எவ்வளவு மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அதை இப்பவே உங்களோட broker அப்ளிகேஷன்ல பண்ணிருங்க. ரெண்டாவது, உங்களோட துறையிலயோ இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இதர ஸ்கில்களை யூஸ் பண்ணி உங்களால அதிகமா மானிட்டைஸ் பண்ண முடிஞ்சா இல்ல வேற ஜாப் சேஞ்ச் பண்ண முடிஞ்சு இன்கமை உயர்த்திட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் உயர்த்தினாதான் நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இல்ல நான் 10,000 ரூபாய்க்கும் குறைவா தான் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவேன், ஆனா சீக்கிரமா ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னு யோசிச்சீங்கன்னா இது ரெண்டுமே கான்ட்ரடிக்டிங்கான விஷயம். நம்ம நினைக்கிற கோலை அச்சீவே பண்ண முடியாதுன்றத மைண்ட்ல கிளியரா வச்சுக்கோங்க. ஸோ உங்க சிச்சுவேஷனுக்கு எவ்வளவு எஸ்ஐபி பண்ணணுன்றது இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா மாசம் மாசம் வரக்கூடிய வருமானத்தை எப்படி ஸ்பிளிட் பண்ணி எங்க எஸ்ஐபி பண்ணணும் இல்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் தெரிஞ்சுன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.